வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரி ப்ளஸ் கேரளா லாட்ரியோட கெஸிங் பார்க்க போகிறோம். டியர் லாட்ரியோட ஒரு மணி கெஸிங் நேற்றுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 160. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 0 மட்டும் பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகலை. 9/6/2024 டியரோட ஒரு மணி கெஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. இன்றைக்கி சண்டே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க, அதிகமாக வின் பண்ணுற மாதிரி பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம். ஓகே, ஏ போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 4, 6, 9 அப்படின்ற ஒரு 3 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் ஜஸ்ட் கெஸ்ஸிங், ஓகேங்களா? ஸோ சேஃபாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7007, 0550, 7557 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 769, அதுக்கப்புறம் 546 கிடச்சிருக்கு. ஸோ 6 காமனாக இருக்குது. ஸோ 6 உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது இன்றைக்கான ஒரு மணி கெஸிங் பார்த்தாச்சு. கேரளாவோட 3 மணியோட நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 910. நம்ம கொடுத்ததுல டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த கெஸிங் மேட்ச் ஆகலை. 9/6/2024 கேரளாவோட 3 மணி கெஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் பார்க்கலாம். நமக்கு 6, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு ஆல் போர்டில். அதுக்கப்புறம் ஏ போர்டு நமக்கு 4, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 3, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4, 6, அதுக்கப்புறம் 3 இந்த 3 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் நமக்கு 4774, 7557, 5445 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இதில் 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 364, அதுக்கப்புறம் 754 கிடச்சிருக்கு. ஸோ இதில் 4 காமனாக இருக்குது. 4 உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 0லேருந்து 9 நம்பருக்குள்ளே தான் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அது டபுள்ஸாக இருக்கலாம், சிங்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். டியரோட 6 மணியோட நேற்றுக்கு ரிசல்ட்டு 902. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் 908 கொடுத்துருந்தோம். பட் ஏபி மட்டும் பாஸு, பட் ஆனால் சி பாஸ் ஆகலை, ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 9/6/2024 டியரோட 6 மணி கெஸிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5, 4, அதுக்கப்புறம் 3 இந்த 3 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், மறுபடியும் அதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4554, 6446, 6556. ஸோ டோட்டலாக ஒரு 6 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? இதில் காமனான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6 கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 356, அதுக்கப்புறம் 634 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் மேட்ச் ஆகுது. என்னோட நம்ம கெஸிங் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நம்பரில் ஒரு 7 நம்பருக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே தாண்ட வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம கெஸிங் எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஓகே, நேற்றுக்கு டியரோட 8 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 595 டபுள்ஸ் வந்துச்சு. பட் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏபிசி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு
2 நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 9/6/2024க்கான டிஆரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 8, 3, 7 அப்படின்ற ஒரு 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா 9449 7227 3883 கிடச்சிருக்கு. ஸோ 6 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 879 அதுக்கப்புறம் 394 2 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதில் 9 காமனாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கே 9 மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.